வணக்கம் மக்களே. இப்போ நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்கல்ல, சித்தண்ணா வீடியோல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உலகத்துல ஒன்னாம் நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், ஆனா எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து கன்வர்சேஷன் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரஞ்சித், கேப்டன் ரஞ்சித்தும் நம்ம அருண், டமுக்கிடப்ப அருண் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கன்வர்சேஷனை கேட்டீங்கன்னா, ஏழை இவன் பைத்தியம் இல்லடா, ஒன்னாம் நம்பர் பைத்தியம் இவன் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்னங்கிறத டீட்டெயிலா சொல்றாங்க. முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி நம்புறேன். இப்போ நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராத்திரி 12 மணிக்கு ரெண்டு பேரும் படுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ 24 ஹவர்ஸ் வந்து டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சைக்கிள் மேய்ச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அஞ்சிதா வந்து ரொம்ப நேரமா சைக்கிள் மேய்ச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் எனக்கு என்ன மேய்ச்சிட்டு இருக்கு. இப்போ ரஞ்சித்தும் நம்ம அருண் பிரசாத்தும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிருக்காங்கன்னா, ரஞ்சித் சொல்றாரு, ஆனா பாவியலா ஒரு வாரம் ஓட்டுறதுக்குள்ள என்ன வந்து எங்கேயோ கொண்டு போயிடா, படாத பாடு படுத்துறா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து சொல்றாரு. அவரோட கவலை என்னன்னா, எங்கடா அவங்க முட்டை இருக்கிற ரெண்டு முட்டை எடுத்து ஆப்பாயில் போட்டு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயத்துல அவர் இருந்துட்டு இருக்காரு. சரியா? இன்னொரு பக்கம் அருண் உட்காந்துட்டு அருண் படுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான், அண்ணே இனிமே இந்த வீக்கெண்ட் பாத்துக்கலாம், வீக்கெண்ட்ல நியாயம் கிடைக்கும் அப்படிலாம் யோசிக்கவே கூடாதுண்ணே, இறங்கி அடிச்சிடணும். அவங்க என்னன்னா இல்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு வீக்கெண்ட்ல போய் இது டாஸ்க் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நம்ம மட்டும் எதுக்காக சும்மா இருக்கணும், நம்ம கிடைச்ச கேப்ல அடிக்க வேண்டியது அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். திருப்பி தெளிவா சொல்றேன். இவன் மென்ஷன் பண்ணது என்னன்னா, போன வாரம் ஏத்தல் டீமன் டாஸ்க்ல மஞ்சேரி, முத்துக்குமரன், தீபக் எல்லாரும் தர்சிகாலாம் ஒரு அக்ரஸான ஒரு கேம் விளையாடிட்டு அதுதான் கேம், அதுதான் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்க இல்லையா? சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கேம்லயே அதே பண்ணுனா கரெக்டா இருக்கும்னு அருண் பிரசாத் வந்து பண்ணிட்டு இருக்காயா. இவனை மாதிரி ஒரு மூளை கெட்டவனை எவனாவது பாத்திருக்கீங்களா? அங்க புக்லயே போட்டு இருந்துச்சு, அதுல ரூல்ஸ்லயே அந்த அளவுக்கு தெளிவா வந்துருச்சு. இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வேற ஜோனல், அது வேற ஜோனல். அது புரியாம பைத்தியக்கார பையன் இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு வச்சு செஞ்சோட இன்னும் பிரஸ்டேஷன் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி போன வாரம் வச்சு அடி அடின்னு அடி செஞ்சுட்டாரு. திருப்பி வீட்டுல உள்ளவங்களே 2 நாளா வச்சு அடிச்சு எறிறாங்க. இப்ப இந்த பிளான்ல தான் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்டு கண்டிப்பா அடி இருக்கும். ஏன்னா முக்காவாசி பேர் சொல்றது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, பேக் டு பேக் 2 வாரத்தை அருண் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படிங்கதான். போன வாரம் சௌந்தர்யா அவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்பாயில் பண்ணாங்க. இந்த வாரம் அருண் தனியாவே நின்று இந்த கேம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டாடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. நானும் வேற என்னமோ நினைச்சேன், வேற ஏதோ பிளான போட்டிருக்கான் போல, ஏதோ பயங்கரமா பண்றான், இல்ல வெளியே போறதுக்காக இவ்வளவு ரெக்கார்டா இறங்கி பண்ணிட்டு இருக்கான் போலன்னு நினைச்சா, போன வாரம் அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த வாரம் நம்ம அப்படி பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாலும் நினைச்சிட்டு இருக்கானா என்னங்கிறது எனக்கு தெரியல. சோ இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், தெரியல இல்ல அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன்? அந்த அருண், நம்ம டப்பா அருண் எந்த அளவுக்கு ஒரு கேமருங்கிறத கமெண்ட்ல சொல்லி விடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.